பொதுவாகவே கர்மான்றதை மறந்துட்டு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை யோசிங்க. யாகம் எவ்வளவோ வழிகள் இருக்கிறப்ப நம்ம ஏன் யாகத்தின் மூலமா இறைவனை வணங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கலிகாலத்துல நாம இருக்கிறது இப்ப கலியுகம். இந்த கலியுகத்துல மனுஷனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கம்மி. மனுஷன் வாழ்ற வருடங்கள் என்பது ரொம்ப கம்மி. நீங்க ராமர் ஆண்ட காலத்துல கிருதாயுகம், தோபராயுகம், திரேதாயுகம் சொல்லுவாங்க. துவாபராயுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் மனுஷன் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. அதன் பிறகு 500 ஆண்டுகள் வாழ்ந்ததா சரித்திரம் சொல்லுது. நம்ம பாட்டம் முப்பாட்டம் கூட்டம்லாம் கூட 100 வயசு வாழ்ந்ததா நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இருக்கிற காலத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனா நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் 60-70 பார்க்குமா? நம்மளாவது 1-2 பாட்டி அங்கங்க 90, 100, 105 பார்த்திருக்கிறோம். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோ பேரன்களோ 50 பார்க்கறதே அபூர்வமா இருக்குன்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இது கடவுளுக்கு தெரியாதா, நான் பரமாத்மாவுக்கு தெரியாதா என்ன? ஆக இந்த கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய கர்மாவை போக்கணும்னா, சாஸ்திர ரீதியா வேத சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய கர்மாவை போக்கணும்னா 12 ஆண்டுகள் தவம் இருக்கு. 12 ஆண்டுகள் மந்திர உச்சாரணம் செய்யணும். ஏதாவது ரூபத்துல 12 ஆண்டுகள் யோகமோ, 12 ஆண்டுகள் தியானமோ, 12 ஆண்டுகள் ஞான மார்க்கமோ இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்திலையும் சரி கர்ம ரீதியாகவும் சரி அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதற்கான வாசலே திறக்கும். அப்பதான் வாசலே திறக்குது. அதன் பிறகு அவன் எத்தனை ஆண்டுகள் கடந்தாவும் புரிகிறானோ அதை பொறுத்துதான் அவனுக்கு வரம் கொடுக்கிறதோ கர்மத்தை தீர்க்கிறதோ. ஆனா கலியுகம் ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் உபதேசம் செய்யறப்ப இதையும் சேர்த்து சொல்றாரு. பஞ்சபூத தத்துவங்கள் 5, அது 4 கீழ் நோக்கி செல்பவை, 1 தான் மேல் நோக்கி செல்பவை, அதுதான் அக்னி. அப்ப எவரெல்லாம் அக்னி ரூபத்துல தங்களுடைய மனக்குறைகளையும் குமுறல்களையும் கோரிக்கைகளையும் யக்னியமாக செலுத்தி எம்மைனா நான் இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய குறைகள் எல்லாம் அப்பொழுதுக்கு அப்பொழுது தீர்க்கப்படும் ஒரு விதி அப்போதான் உருவாகும். ஏன் அப்படின்னா, தவம் இருந்து இறைவன் வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அந்த காலத்துல நீங்க பார்த்துப்பீங்க, விஸ்வாமித்திர தவம் இருப்ப சுத்தி அப்படியே புற்றே கட்டிட்டு இருக்கோம், காடே உருவாயிட்டு இருக்கோம். 20 ஆண்டுகள் தவம் இருக்கிறார், 30 ஆண்டுகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த தவத்தினுடைய பலன் மேல் லோகத்துல சென்று அடைஞ்சு அதன் பிறகு ரிட்டர்ன் ஆகி என்னை நோக்கி யார தவம் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரிய வந்து அவர் கீழே இறங்கி வந்து என்ன வேணும்னு கேட்பார். அது மாதிரி இப்போ உட்கார முடியுமா? இஞ்சி போனா ஒரு 50 நாள்ல நம்ம இருக்கிற பாடிக்கெல்லாம் 25 நாள் உட்காந்தாலே குளுக்கோஸ் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ஸ்பாட்லயே நாமளும் போய் சேர்ந்து கரையை சாப்பிட்டு எலும்பு கூட மிஞ்சாதி கொடுக்கிற சூழ்நிலை. அப்ப எல்லா தத்துவத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு சத்திய பிரமாணம் என்ன ஏற்படுது கலியுக ஆரம்பத்துல, எவரெல்லாம் தேவர்களை தெய்வத்தை நோக்கி யக்ஞங்கள் புரிகின்றார்களோ அந்த அபில்பாகத்தை பெற்று செல்வதற்காக அவர்களே சனப்பொழுது அந்த இடத்தில் ஆவாகனமாகி வாங்கிட்டு போவார்கள். இதுதான் சூட்சும ரகசியம். அப்ப அக்னி முன்னாடி உட்காந்து யார் பூஜிக்கிறார்களோ அவங்களுடைய பலன் 12 ஆண்டுகள் என்பதை குறைத்து 12 மாதங்களே போதும். இன்னும் சொல்ல போனா 12 வாரங்களே போதும், 12 நாட்களே கூட போதும், இல்ல 12 நாழிகைகள் கூட போதும். அவரவருடைய பக்தியை பொறுத்து. ஏன்னா அக்னி ரூபமாகத்தான் கலியுகத்துல இறைவன் காட்சி தருவார் என்று அறிவு. அதனால்தான் இங்க பிரதானமா யாகம் செய்யணும். யாகத்தின் மூலமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு பலாயிரம் மக்கள் இவங்கள மாதிரி இந்த இடத்துல அமர்ந்து பலன் பெற்று இன்னைக்கு அம்மா ஆசீர்வாதத்தோட மிகவும் செழிப்பா வந்த நோக்கம் நிறைவேறி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நிச்சயம். அப்ப எப்படி அக்னியெல்லாம் உங்க கைப்பட, அதுதான் இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் உங்க கைப்பட ஆகுதியை கொடுத்து உங்க பிரச்சனைக்கு உங்களை நீங்க வேண்டிக்கிறது அதிகமா இருக்குமா, இல்ல நான் வேண்டிக்கிறது அதிகமா இருக்குமா? உன் பிரச்சனை நீ சொன்னாதான் என்ன பிரச்சனையும் முதல்ல புரியுமா? உங்களுடைய வேண்டுதலை மானசீகமா சங்கல்பமா வேண்டி அந்த கொடுக்குற மஞ்சள் கிழங்க நீங்க செலுத்துற பொழுது தானாகவே அது இறைவனுடைய பொற்பாதங்கள்ல போய் சேருங்கிறது ஐயம். அதை
உண்மையான பக்தியோட நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட இடத்துல 9 ஆண்டுகள் தொடர்ச்சியா யாகம் நடந்துட்டாங்க. ஒரு முறை கூட தவறாம அந்த 9 ஆண்டு காலகட்டத்துல வெறும் கையோட திரும்பி சென்றவர்கள் ஒருத்தரை கூட நம்ம வச்சு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தேவைக்கு வருவாங்க, அந்த தேவை பூர்த்தி ஆயிடும். ஆனா அதன் பிறகு நிறைய கேட்பான், அதுக்கு லேட் ஆகும். முதல் முறை வந்து பூர்த்தி ஆயிடும். இவன் பேராசை அடுத்து பாத்தீங்கன்னா லைனா லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருப்பான். அதுவும் பூர்த்தி ஆகும், கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். நீ அதுக்கு தகுதி தானா, உனக்கு அந்த பக்தி இருக்குதா, நிஜத்துல நீ பக்தியோட தான் இருக்கிறியா, இல்ல சுயநலமா வணங்குறியா, இல்ல சும்மா ஏமாத்துறியா அப்படிலாம் கொஞ்சம் சோதிக்கலையா கடவுள். அதெல்லாம் பார்த்து அதுல உண்மையிலே தேறிட்டீங்கன்னா இந்த அம்மா வாராகி வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல். எந்த வரத்தை கேட்டாலும் அள்ளி அள்ளி. அதனாலதான் அக்னி ரூபத்துல நான் யாகம் செய்ய நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. 3 யாகம் தொடர்ச்சியா வேலைக்கிழமையில் நடக்கிற 3 யாகம். காலை சங்கல்பம் முதல் நெத்தில வச்சுக்கிற ரக்ஷப்பட்டு வரை உட்காந்துட்டு நேரம் மேல போய் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு பிரார்த்தனையை வேண்டிட்டு போ. 3 வாரத்துல நிறைவேறும் பார். ஒரு காலம் அந்த 3 வாரம் கழிச்சு நிறைவேறலன்னா உன் பிரச்சனை ஏதோ பெருசு போலதுன்னு நினைச்சிட்டு அப்ப என்ன பாரு, வேற ஏதாவது அதுல சூட்சமம் இருக்கும். அதை நான் சொல்றேன். 3 வாரத்துக்கு 5ஆவது வாரத்துல நிறைவேறும். ஆனால் நிறைவேறாதுன்னு நான் இது வரைக்கும் சொல்லவே மாட்டேன். அதனால்தான் தாரக மந்திரமே இதுவரை இல்லையெனில் இனி நடக்கும் அப்படின்ற தாரக மந்திரம் தான் இந்த பீடத்துடைய தாரகம். இது வரைக்கும் நீ என்னவோ பண்ணியிருப்ப, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இனி நடக்கும் நடக்கும் அப்படின்ற ஒருமையிலே தான் சொல்லியிருப்பேன். இதுவரை இல்லையெனில் இனி நடக்கும், முயற்சி செய். திருவினையாக்கம்லாம் கிடையாது, நடக்கும். நம்பிக்கையோட வந்தினா 100% உன்னுடைய கோரிக்கை தர்மமானதும் நியாயமான சிந்தனையோட இருந்துச்சுன்னா உடனே அதர்மமாக இருந்தாலோ பிறருக்கு தீங்கு விளைவிப்பதா இருந்தாலோ அது சத்தியமா நடக்கும். உனக்கு தேவையானதான். நீ பிறகு தீய செய்யறதுன்னு நினைச்சுன்னா அது இங்க நடக்காது. உனக்கு தேவையானது உன்னுடைய தர்மம், உன்னுடைய நியாயம் தான் நிச்சயமா. அதனால அதுக்கு பேரு வினை தீர்க்கும் வியாழன் யாகம்.